ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை நிச்சயமாக நீ நினச்சது நடக்க போகுது. அது மட்டுமல்ல, நாளை விடியலிலேயே நீ விரும்பியது உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இத்தனை நாளா யார்கிட்ட போட்டி போடுறோன்னு தெரியாமலேயே உன் வாழ்க்கையுடன் நீ போராடிக்கிட்டு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு எல்லா கஷ்டங்கள்லையும் மூழ்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போது இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துவிட்டேன் அல்லவா? உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறது பொய். எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. நிச்சயமா நீ நினச்சதை விட சிறப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு உன்னால் வாழ முடியும். 1000 பேர்கிட்ட போய் யோசனை கேளு. ஆனால் உன் வாழ்க்கைக்கான முடிவை நீ மட்டும்தான் எடுக்க வேண்டுமென்னு செல்லமே. உயரங்களை அடையணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டினா எல்லா மனபாரங்களையும் தூக்கி போட தயாராகு. மனசில் கனம் இருக்கும்போது உன்னால் பறக்க முடியாது தானே. வாழ்க்கையில் ஜெயிச்சு மேலே உயர்ந்து பறந்து வெற்றியோட உலாவரணும்னு நினச்சினா மனபாரங்களையும் கவலைகளையும் சுமைகளையும் தூக்கி போட்டுட்டு ராக்கெட் போல பறந்து போ. உன்னால் எல்லா வெற்றிகளையும் பெற முடியும். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்ந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு செஞ்சியோ, கடைசியில் ஒரு நாள் அவங்க வேறு யாரோ ஒருத்தருக்காக உன்னை உதாசீனம் செய்வார்கள். ஆனால் அப்போ நீ சோர்ந்து போயிடவோ மனம் வெந்து போயிடவோ கூடாது என் தங்கமே. இதுவும் ஒரு பாடம். இதுவும் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்தை ஏற்றுக்கோ. தனிமையில் இருந்து கஷ்டப்படுறவே நினச்சி உன் வாழ்க்கை தரத்தை நீ குறைச்சிக்க வேணாம். உன்னால் தனி ஆளாகவே இந்த உலகில் ஜெயிக்க முடியும். நீ தனிமையில் இருப்பதே மிகப்பெரிய வரம்தான்னு நினச்சிக்கோ. ஏன்னா நீ நல்லது செய்ய நினைக்கும் போது கூட இருக்கிற 10 பேரே அதுக்கு கெடுதலாக முன்வந்து தடையாக நிற்பாங்க. அதனால் தவறான நபரோடு இருப்பதை விட தனிமையில் இருப்பதே எவ்வளவோ நல்லதுன்னு நீ நினச்ச காரியத்தை உனக்கு வெற்றிகரமாக முடிப்பதற்கான வேலைகளை செய். எவ்வளவுதான் பாசம் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எல்லாருமே 3வது மனிதர்களாகத்தான் உனக்கு ஆவார்கள். இதை மட்டும் மறந்திடாதே என் தங்கமே. அது நீ தூக்கி வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, உனக்கு நெருக்கமாக சொந்த பந்தமாக ரத்த சொந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே எல்லாருக்குமே 3வது மனிதராக மாறி போவார்கள். நீயாவே ரொம்ப நெருங்கி நெருங்கி போய் அளவில்லாத அன்பையும் பாசத்தையும் கொட்டிக்கிட்டு அவங்க மாறினதுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்படாதே. எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் கற்றுக்கோ என் தங்கமே. நீயாகவே உன்னை சுயமாக நம்பி யாருக்கிட்ட எந்த உதவியையும் எதிர்பார்க்காம உனக்கு நீயே உதவிகரமாக இருக்கக்கூடிய ஆளாக மாறிட்டினா நிச்சயமாக உன் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை பெறுவாய். அடைய வேண்டிய லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே. உன் வேலையை நேசி. வெற்றிங்கிறது தானாகவே உன்னை தேடி வரும். நீ தொடர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளின் மூலமாக உனக்கான வெற்றியை நான் தருவேன் என் தங்கமே. நீ தனிமையின் நிழலில் இருக்கும்போது உன்னை பற்றியும் அடுத்தவங்களை பற்றியும் உண்மைகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். தனிமையில் இரு, எல்லாத்தையும் யோசி. யார் எதுக்காக ஏன் எதை செய்கிறாங்கன்னு அந்த புரிதல் உனக்குள்ளே வந்துட்டா நீ தேவையில்லாமல் யாருடைய செயலையும் நினச்சி கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. செய்யும் செயல்களை முழு மனதோட செய். வெற்றி கிடைக்கலேனாலும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் அல்லவா? மனிதன் வாழ்க்கையில் கவலையே படாமல் துன்பமே படாமல் முன்னேறிட முடியாது. ஏன்னா மனிதன் அப்படி துன்பப்படாமல் இருக்கணும், கஷ்டமே வராமல் இருக்கணும்னா வெறும் கல்லாக மட்டும்தான் இருக்கணும். கல்லை கூட அடித்து உடச்சி நொறுக்கி கட்டிடமாக கட்டுகிறார்கள் தானே. நீயும் அப்படி வெறும் கல்லாக இருந்த ஆள்தான். அப்படிப்பட்ட உனக்கு துயரங்களை கொடுத்து உன்னை நீயே செதுக்கி கொண்டு சிற்பியாக உருவாகும் அளவுக்கு உனக்கு நான் தெளிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, தேவையில்லாத தீய விஷயங்களை விலக்கிவிட்டு உன்னை அழகான சிற்பமாக நீ உருவாக்கிக்கொள். பேசுகிற சொல்லும் அம்பிலிருந்து புறப்படுகிற வில்லும் ரெண்டுமே ஒன்று தான். சொல்லோ வில்லோ அது போகிற வேகத்தில் இன்னொருத்தருடைய நெஞ்சையே பிளந்து போட்டுடும். அப்புறமா அதை திரும்ப எடுத்தாலும் உபயோகம் இல்லைதானே. சொன்ன சொல் சொன்னது தான், கேட்டவங்களுக்கு அது மனசு கஷ்டத்தை கொடுக்கும். அம்பிலிருந்து புறப்பட்ட வில்லும் யாரையாவது காயப்படுத்தினது தான். திரும்ப அந்த காயத்தை சரி செய்ய முடியாது தானே.
அதனால தான் எதையுமே விடுவதற்கு முன்பாக எரிவதற்கு முன்பாக கவனமாக இருன்னு சொல்கிறேன். உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இருந்தீனா நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீ உன் வாழ்க்கையை வாழ்கிறது வருடங்களின் எண்ணிக்கையில் கிடையாது. நீ வாழ்ந்த நாட்களில், அதுவும் சந்தோஷமாக வாழ்க்கையை ரசித்த நாட்களில் மட்டும்தான். நீ உன் வாழ்க்கையில் நினச்சதையெல்லாம் உனக்கு நடத்தித்தர நான் இருக்கேன். நீ விரும்பக்கூடிய இதயம் உன்னிடம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கும் என்பதை உன்னால் சொல்ல முடியாது. ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடம் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குது. நீயும் எல்லாருக்கும் அன்பை கொடு. அளவா பேசு, பொறுமையா பேசு, நிதானமாக நடந்துகொள். நட்பை உயிராக நேசிப்பதை விட உண்மையாக நேசி. அவங்கள முழுசா புரிஞ்சுக்கோ. நிச்சயமாக உனக்கான நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை நட்புகளாக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் என் தங்கமே. என்னதான் உன் வாழ்க்கை எல்லாருக்கும் திறந்த புத்தகம் போல இருந்தாலும் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சில ரகசியங்கள் வாழ்க்கையில் மூலமாகவே உனக்கு சந்தோஷத்தை தரவும் என்னால் முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு ஒரே தீர்வு யாரும் இருப்பது தான். வாழ்க்கையில் உன்னை சோதிக்கிறதுக்கு பல மனிதர்கள் வருவாங்க. பல சிக்கலான சூழ்நிலைகளும் பல சந்தர்ப்பங்களும் கூட உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் தாண்டி சாதிக்கிறதுக்கு நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை தருவேன் என் செல்லமே. கடலில் போகிற கப்பலில் நீ பயணம் செஞ்சால் உனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட கடலின் ஓரத்தில் அந்த அலைகளில் கால் நனைக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த சின்ன சின்ன சந்தோஷமே உன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு போதும். எல்லா சின்ன விஷயங்களையும் ரசித்து நேசித்து வாழ பழகு. அடுத்தவங்களுக்காகவே உருகிக்கிட்டு இருக்காம உனக்காகவும் யோசிக்க ஆரம்பி. பெரும்பாலும் உறவுகளுக்கிடையே நீ விட்டு விட்டு கொடுத்து போகிறதுனால உன்னுடைய விருப்பங்களையே புரிஞ்சுக்காம உன்னுடைய தியாகங்களையே புரிஞ்சுக்காம உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். விட்டு கொடுத்தலும் கூட அளவோடு இருக்கட்டும் என் செல்லமே. அது இப்போது உனக்கு புரியலைனாலும் சீக்கிரமாகவே உனக்கு புரிய வரும். அவங்களுக்கு இவங்களுக்கு குடும்பத்துக்குன்னு பார்த்து பார்த்து செய்கிறத போல உனக்காகவும் கொஞ்சம் செஞ்சுக்க பழகு. உன் வாழ்க்கையில் நான் உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, அது உன்னுடைய கடின உழைப்பின் காரணமாகத்தான் உன்னை நோக்கி வருது. நீ நேசிக்கும் 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கிற 4 பேரை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரமே இருக்காது. உன்னை நேசிக்கிறதுக்கும் உன்கிட்ட நல்லா பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் 100 பேர் இருக்கும்போது உன்னை பிடிக்காத உன்னை வெறுக்கக்கூடிய 4 பேரை பற்றி யோசிக்கிற. அவங்கள தூக்கி ஓரமாக போட்டுட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்காக ஒவ்வொன்றையும் விட்டு கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னை மட்டும் விட்டு கொடுக்க மனசு வராது. நிச்சயமா என் அன்பு பிள்ளையான உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். எப்போ பார்த்தாலும் என்னாகும் ஏதாகும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம முயற்சி செய். கிடைச்சா வெற்றி, இல்லாட்டினா அனுபவம்னு. வெற்றி அனுபவம் எது கிடைச்சாலும் சரிதான்னு ஏற்றுக்கொள்ள தயாராகு. ஒரு துன்பமோ வலியோ வேதனையோ வந்துச்சுன்னா யாரும் உன்னுடைய கஷ்டத்தையோ கவலையவோ பார்க்க மாட்டாங்க. ஆனால் உன் கண்ணீரை பார்ப்பார்கள். உன் தப்பை மட்டும் பார்ப்பாங்க. மனிதனின் குணமே அப்படிதான். தவறுகளை திருத்தி கொள்ள சொல்லுவாங்க, கண்ணீருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவங்களே ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்து உன் கண்களில் கண்ணீர் வருவதற்கும் காரணமாக ஆகிடுவார்கள். முடிஞ்ச அளவுக்கு நீ நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சினா உன்னுடைய பிரச்சனையே அடுத்தவங்க கிட்ட சொல்லாத. அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் நீ தலையிட வேண்டாம் என் தங்கமே. வாழ்க்கை உனக்கு வசமாக மாறுவதும் அதுவே உனக்கு விஷமாக மாறுவதும் உன் கைகளில் தான் இருக்குது. எப்போவுமே தோல்வியை பார்த்து பயப்படாமல் தைரியமான ஆளாக நீ இருந்தினா வெற்றி பெற தயாரான ஆளாகத்தான் இருப்பாய். இன்னைக்கு வேணும்னா உனக்கு சிரமமாக இருந்திருக்கலாம். இன்றைய நாளில் நீ நினச்சது போல பல விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாளைக்கு நிச்சயம் உனக்கான நாள்தான். உன் விருப்பப்படியே எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க போகிறேன். நாளைய சூரியன் உனக்காகவே உதிக்கப் போகுது. நீ துவண்டு போகாமல் தைரியமாக இரு. நீ செய்யக்கூடிய யோசனைகளை எல்லாம் சிறப்பாக சிந்தனையின் மூலமாக கொண்டு வா. முடிந்த அளவுக்கு எதையுமே ரொம்ப ஆழமாக யோசிக்காம சாதாரணமாக வேடிக்கையாகவே சிந்தித்து பார். பல முக்கியமான விஷயங்கள் வேடிக்கையின் போதுதான் உனக்கு புரிய வரும்.
எப்போவுமே ரொம்ப சீரியஸாகவே யோசிக்காமல் பேசாமல் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக யோசித்து பேசினா பல உண்மைகளும் பல விஷயங்களும் உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையும் இந்த வராகியம்மா உன் விருப்பப்படியே அமைச்சு தரப்போகிறேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாகவே நடக்கப் போகுது. நிச்சயமாக நீ நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கை அழகானதாக மாறி போகும்.